ஆஸ்திரேலியா தினம். ஜனவரி 26 ஆஸ்திரேலியாவின் தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் ஆஸ்திரேலியா தினம் என அழைக்கப்படுகிறது மற்றும் நாட்டின் உருவாக்க வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றுள்ளது. 1788ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் என அழைக்கப்பட்ட 11 பிரிட்டிஷ் கப்பல்கள் ஆஸ்திரேலியாவின் போர்ட் ஜாக்சன் பகுதியில் வந்தடைந்தன. இதுவே ஐரோப்பியர்களின் நிரந்தர குடியேற்றத்தின் தொடக்கமாகும். இந்த கப்பல்களுக்கு கேப்டன் ஆர்தர் பிலிப் தலைமை வகித்தார். அவர் பின்னர் நியூ சவுத் வேல்ஸ் பகுதியின் முதல் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டில் கைதிகள், கடற்படை வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் இருந்தனர். பிரிட்டன் தனது கைதிகளை குடியமர்த்த ஆஸ்திரேலியாவை புதிய காலனியாக தேர்ந்தெடுத்தது. இந்த வருகை ஆஸ்திரேலியாவின் நவீன வரலாற்றின் தொடக்கமாக கருதப்படுகிறது. பின்னர் இது ஒரு பிரிட்டிஷ் காலனியாகவும் காலப்போக்கில் ஒரு சுயாதீன நாடாகவும் வளர்ந்தது. ஆஸ்திரேலியா தினம் இன்று தேசிய பெருமை, குடியுரிமை மற்றும் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் புதிய குடியுரிமைகள் வழங்கப்படுகின்றன. நாடு முழுவதும் விழாக்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள், இசை நிகழ்வுகள், அணிவகுப்புகள் மற்றும் வானவேடிக்கை காட்சிகள் நடைபெறுகின்றன. அதே நேரத்தில் இந்த நாள் சில பழங்குடி மக்களுக்கு வேதனை தரும் நாளாகவும் கருதப்படுகிறது. அவர்கள் இதை இன்வேஷன் டே அல்லது டே ஆஃப் மௌர்னிங் என நினைவு கூறுகிறார்கள். இதனால் ஆஸ்திரேலியா தினத்தின் பொருள் குறித்து சமகாலத்தில் விவாதங்களும் விழிப்புணர்வும் அதிகரித்து வருகின்றன. வரலாற்றை முழுமையாக புரிந்து கொள்வதே முக்கியம் என பலர் வலியுறுத்துகின்றனர். இவ்வாறு ஜனவரி 26 ஆஸ்திரேலியாவிற்கு ஒரு முக்கிய வரலாற்று சின்னமாகவும் தேசிய அடையாளத்தை பிரதிபலிக்கும் நாளாகவும் அதே நேரத்தில் சிந்தனைக்கும் மறு ஆய்வுக்கும் வழிவகுக்கும் நாளாகவும் உள்ளது. ஜனவரி 26 ஆஸ்திரேலியாவின் தேசிய தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது.